கார்த்தி, இங்க பாரு. தலையை நிமிர்ந்து மேல பாரு. இங்க பாரு கார்த்தி, நீயும் என்னுடைய தம்பி மாதிரி தான். சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. ஏன் இந்த அளவுக்கு இருக்க? ம். எப்படிக்கா இருக்க? எப்படி இருக்கியா? அவ இந்த நிலைமைக்கு போறதுக்கு நீயும் ஒரு காரணம் தான். அவ அவ்வளோ கஷ்டத்தை உன்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கான் அப்படின்னா அந்த கஷ்டத்துல நீ கூட இருப்பேன்னு நம்பி தானே உன்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பா எல்லாத்தையும். அக்கா அது காரணம் சொல்லாத கார்த்தி. எவ்வளவு தூரத்துக்கு அவ ஹர்ட் ஆயிருந்தா இந்த நிலைமைக்கு வந்திருப்பா. அவங்க சித்தி, அவங்க சித்தப்பா எல்லார் மேலேயும் அவளுக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லை. ஆனா உன்கிட்ட வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த முடிவு எடுத்திருக்கா. எனக்கு இனிமே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த முடிவு எடுத்ததுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிற? நீ மட்டும்தான் இருப்ப. நீங்க சொல்றது கரெக்ட் தான்க்கா, இல்லன்னு சொல்லல. என்னால என் அம்மா, என் தங்கச்சி இவ விஷயத்துல ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா என்னால அவ்வளவு சீக்கிரத்துல அதுல இருந்து முடிவு எடுக்க முடியலக்கா. யோசிச்சுதான் முடிவு எடுக்க முடியுது. இவங்க ஏதாச்சும் கஷ்டப்பட்டுருவாங்களோன்னு யோசிச்சு நான் ஒரு விஷயத்தையும் பொறுமையா தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா இங்க பாரு கார்த்தி, ஒருத்தவங்க கவலைப்படும் போது நான் இருக்கேன் நீ கவலைப்படாதன்னு சொல்றது பெரிய விஷயம் இல்லை. நான் கடைசி வரைக்கும் உன் கூடவே நிப்பேன்னு சொல்றாங்க பாருங்க, அதுதான் பெரிய விஷயமே. அவ அவ்வளோ கவலையில இருக்கும்போது உன்னை தேடி தானே வந்திருக்கா. அந்த கவலையில நீ அவளுக்கு ஆறுதலா இருந்திருக்க வேண்டாமா? உன் கூடயே நான் எப்பவுமே இருப்பேன் ஜெனிஃபர்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? சொல்றது மட்டும் இல்லாம அவ கூடயே இருந்திருக்கணும். அடுத்த நிமிஷமே நீ என்ன யோசிச்சிருக்கணும் தெரியுமா? அவளை எப்படி நம்மளுக்கு சொந்தமாக்கிக்கணும்னு நினைச்சிருக்கணும். அவ வீட்டுல போயிட்டு பேசியிருக்கணும் நீ பொறுமையா. இன்கேஸ் அவங்க வீட்டுல ஒத்துக்கலன்னா அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப்போ அதை நீ முடிவெடுத்துக்கணும். நீ இது எதுவுமே பண்ணாம அமைதியா இருந்ததுக்கு தான் இவ்வளோ தூரமே காரணமே. அவ சூசைட் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். எந்த ஒரு ப்ராப்ளத்துக்கும் சூசைட் முடிவே ஆகாது, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த சூசைடுக்கு தோணுனவங்கன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா? அவ சித்தி பண்ணதுக்கோ அவ அப்பா பண்ணதுக்கோ அவ அந்த முடிவு எடுத்திருக்க மாட்டா. தனக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினைச்சதுனாலதான் அந்த முடிவு எடுத்திருப்பா. அந்த நிலைமையை உருவாக்குனது யாரு? நீ தானே. என்னையே எல்லாத்துலயும் ப்ளேம் பண்ணா எப்படிக்கா? என்கிட்ட வேலை இல்ல, அவளை நல்லா பாத்துக்க முடியாது. இதெல்லாம் இருக்கும்போது நான் எப்படி அவளை கல்யாணம் பண்ணிப்பேன்? கல்யாணம் பண்ணா மட்டும் போதுமாக்கா? ஆசைக்கு கல்யாணம் பண்ணிட்டு 4 நாள் சந்தோஷமா இருந்துட்டு 5வது நாள் காசு இல்லைன்னு சண்டை போட சொல்றீங்களா? காசும் வேண்டாமா? நிறைய பேர் சொல்லுவாங்க பணம் இல்லாம காதலை வச்சு மட்டும் வாழ்ந்துக்கலான்னு. ஆனா அது உண்மை இல்லக்கா. பணமும் தேவைப்படும். அவளை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு என்கிட்ட பணம் வேணும். நான் ஒன்னும் 10 லட்சம் 20 லட்சம் சம்பாதிச்சுட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்லல. எனக்கு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு தான் சொன்னேன். அதை நீ அவளுக்கு புரிய வச்சிருக்கணும் கார்த்தி. இப்படி உட்காந்து மூளையில உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் பண்ணதெல்லாம் தப்புதான்க்கா, இல்லைன்னு சொல்லல. ஒரு வேலையை அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். சரி அதெல்லாம் விடுங்க. இப்போ அவளை நான் பார்க்கணும்க்கா, அவகிட்ட பேசணும். எப்படியாச்சும் அரேஞ்ச் பண்ணுங்களேன். ரகு இருந்தா அவங்க கிட்ட கேட்டுட்டு போயிருவேன். ஆனா இப்போ வேற ஒரு டாக்டர் தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம அவளுக்கு எப்படி இருக்குன்னு வர தெரியல. எனக்கு தெரியாம என்னால இருக்கவே முடியாதுக்கா. சத்தியமா எனக்கு மண்டைய வெடிக்கிற மாதிரி இருக்கு. இங்க பாரு, நீ இந்த அளவுக்குலாம் ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டாம் சரியா? அவளுக்கு நார்மலா தான் இருக்கு. நீ ஓவரா ஹைப் எந்த விஷயத்துக்கு கோவப்படணுமோ அந்த விஷயத்துக்கு கொஞ்சமாச்சும் கோவப்படு. நீ பாட்டுன்னு சைலண்டா உட்காந்துக்கிட்டே இருந்தா எல்லாமே சரியாயிடுமா? உன் மேல எப்படி அவளுக்கு நம்பிக்கை வரும்? நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கவா? அவ கடைசி நிமிஷம் வரைக்கும் யோசிச்சிருப்பாள எனக்காண்டி கார்த்தி வருவான்னு சொல்லி. அந்த நம்பிக்கையை நீ கொடுக்க வேண்டாமா? அத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா ஜெனிஃபரை தேடி நீ தான் போயிருக்கணும். நீ தான் அவகிட்ட போய் பேசியிருக்கணும். அவளுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்டு அவளை அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கணும். நீ பாட்டுன அமைதியா நின்னுகிட்டே இருந்தா எப்படி? சொல்லு கார்த்தி. நான் பண்ணதெல்லாம் தப்புதான்க்கா. அவகிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ்க்கா எப்படியாச்சும் அரேஞ்ச் பண்ணுங்க. சரி வெயிட் பண்ணு, டாக்டர் கிட்ட பேசுவோம். அதான் என் வாழ்க்கையை மொத்தமா முடிச்சிட்டீங்களே. இன்னும் என்னடா வேணும் உங்களுக்கு? எதுக்கு நின்னுட்டு இருக்கீங்க? நாங்க இன்னும் என்னென்னலாம் அசிங்கப்படணும்னு பாக்குறதுக்காண்டி நின்னுட்டு இருக்கீங்களோ? மரியாதையை போயிருங்க சொல்லிட்டேன். எங்க அப்பா சொன்ன ஒரு காரணத்துக்காண்டி தான் நான் அமைதியா இருக்கேன். இல்லன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா இங்க ஒரு கொலை விழும். சாரி, 1 இல்ல 2. என்னடா மச்சான் இவன் இவ்வளவு அடி வாங்கியும் திருந்துற மாதிரியே தெரியல. வாங்கினது 10ன்னு நினைக்கிறேன். காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான், கொலை பண்ணிடுவேன்னு. சும்மா இருடா கொஞ்ச நேரம். எந்த நேரத்துல என்ன பேசணும்னு கூட தெரிய மாட்டேங்குது. அமைதியா இரு. உண்மையா தானே சொன்னேன். கொஞ்ச நேரம் இங்க இருந்து போற வரைக்கும் வாயை மூடிக்கிட்டு இரு. அவன் என்ன பேசினாலும். சரி. என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை? அதான் நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சாச்சுல, இதுக்கு மேல என்ன பண்ணணும்? சொல்லுங்க. இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? எனக்கு இருந்த ஒரே ஒரு பையன், அவனுடைய கல்யாணத்தை நல்லா பண்ணி பார்க்கணும்னு நினைச்சேன். அவனுக்கு பிடிச்ச பொண்ணோட. அதையும் நிறுத்தியாச்சு. இதுக்கு மேல உங்களுக்கு என்னதான் வேணும்?
மன்னிச்சிடுங்க சார், நாங்க பண்ணதெல்லாம் தப்பு தான், இல்லைன்னு சொல்லல. உங்களுக்காண்டி இருக்கிறதே ஒரே ஒரு பையன், அவனுடைய கல்யாணத்தை நீங்க நல்லா பண்ணணும், பிரம்மாண்டமா பண்ணணும், நிறைய ஆசை இருக்கும் உங்களுக்கு. ஆனா மத்தவங்க பொண்ணுங்களுடைய வாழ்க்கையை அழிக்க கூடாது இல்ல சார். இந்த தத்துவம்லாம் இங்க தேவையில்லை, அமைதியா போங்க. இங்க பாரு, அவருக்கு மரியாதை கொடுத்துதான் அமைதியா நின்னுகிட்டு இருக்கோம். இல்லன்னு வச்சுக்கோ, மூஞ்சி முகரையெல்லாம் உடைச்சிருவேன். ஏற்கனவே எங்க அக்கா உன்னை அடிக்க முடியாம டென்ஷன்ல போயிருக்கா. அந்த கோவத்தெல்லாம் மனசுலதான் இருக்கு, வச்சு வாங்கிருவேன். அமைதியா இரு. சிரிச்சுக்கிட்டே பேசுறேன்றதுனால நீ பண்றதெல்லாம் மறந்துட்டேன்னு அர்த்தம் இல்ல, பொறுமையா இருக்கேன். சார், இனிமே நாங்க உங்க பிரச்சனைக்கு வரவே மாட்டோம். அதே மாதிரி உங்க பையன் அந்த பிரச்சனைக்கு வரவே கூடாது சார். அதுக்கு நீங்க தான் பொறுப்பேத்துக்கணும். தயவு செஞ்சு அவர் இனிமே என் பிரச்சனைக்கு வரமாட்டேன்னு நீங்க தான் சொல்ல வைக்கணும். வரவும் கூடாது, சொன்னா மட்டும் பத்தாது. தம்பி, உங்க மேல எனக்கு நிறைய கோவம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. என் பெத்த பிள்ளைய கூட்டிட்டு போய் ஜெயில அடைச்சது, அவன் கல்யாணத்தை நிறுத்தினது, எல்லாத்துலயும் எனக்கு கோவம் இருக்கதான் செய்யுது. ஆனா நீங்க அந்த காரணத்தெல்லாம் பண்ணதுல ஒரு நியாயம் இருக்குன்னு நான் நம்புறேன். அதனால அவன் இனிமே உங்க சைடு எந்த பிரச்சனைக்கும் வரமாட்டான், இதுக்கு நான் பொறுப்பு. அப்பா, வாயை மூடிக்கிட்டு இருன்னு சொன்னேன். வாய் திறந்து பேசுன, நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவேன். ஆமா, ஒரே ஒரு பையன் செல்லம் கொடுத்து வளர்த்ததுனாலதான் இந்த நிலைமையில இருக்க நீ. கண்டவன் கூட சுத்திக்கிட்டு சகவாசம் வச்சுக்கிட்டு தேவையில்லாத பழக்கத்தெல்லாம் பழகிக்கிட்டு பொம்பளைங்க கூட சுத்திக்கிட்டு மரியாதை கெட்டுரும் சொல்லிட்டேன். ஒழுங்கு மரியாதை அந்த தம்பிங்க கிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேட்டுட்டு இனிமே உங்க பிரச்சனைக்கு வரமாட்டேன்னு சொல்லு. சொல்லுடா வாயை திறந்து. இனிமே நான் உங்க பிரச்சனைக்கு வரமாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இருக்கட்டும்பா. எங்களையும் மன்னிச்சிடுங்க சார். நானும் கோவப்பட்டு நிறைய வார்த்தை விட்டுட்டோம், உங்களை மிரட்டுற மாதிரி. நான் என்னதான் இருந்தாலும் நீங்களும் என் அப்பா மாதிரி தானே, மன்னிச்சிடுங்க சார். பரவாயில்லப்பா, இருக்கட்டும். அப்பான்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன. இனிமே உங்களுக்கு எந்த உதவினாலும் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, நான் பண்றேன். ஐயோ சார், பரவாயில்ல, நீங்க இவ்வளவு தூரம் பண்ணதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க பையனை இந்த அளவுக்கு நாங்க அசிங்கப்படுத்தி பண்ணதுக்கெல்லாம் நீங்க கண்டிப்பா கோவப்பட்டு எங்களை பழி வாங்குவீங்கன்னு நினைச்சோம். ஆனா நீங்க இவ்வளவு நல்லவரா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சார். நான் ஒன்னும் நல்லவன்லாம் இல்லப்பா. யாரு சைடு நியாயம் இருக்கோ அந்த சைடு நிக்கிறேன், அவ்வளவுதான். மத்தபடி நானும் பிசினஸ்னு வந்துட்டா ரொம்ப கெட்டவன் தான். ஆனா பொண்ணுங்க விஷயத்துல நான் என்னைக்குமே கண்ணியமா நடந்துக்கணும்னு நினைப்பேன். நீங்க பேசும்போதே நான் கவனிச்சேன் சார். நீங்க உங்க பொண்டாட்டி நீங்க எவ்வளோ நேசிச்சீங்க அப்படின்றத நீங்க சொல்லியிருந்தீங்க. 10 வருஷம் ஆச்சு உங்க பொண்டாட்டி இருந்து. ஆனா இது வரைக்கும் ஒரு பொண்ணு கூட நீங்க தப்பா நடந்துக்கிறதோ இல்ல, தப்பான பார்வையில பார்த்ததோ இல்ல. நீங்க உங்க பையன் கிட்ட எடுத்து சொல்லும் போதே நீங்க எப்படியாப்பட்ட ஆளுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் சார். உங்களை மாதிரி நல்லவருக்கு இப்படிப்பட்டவன் நினைக்கும் போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நீங்க முன்னாடியில இருந்தே உங்க பையனுக்கு நல்லது கெட்டதை சொல்லி வளர்த்துருக்கணும் சார். கரெக்ட் தான்ப்பா தம்பி, ஒரே பையனு செல்லம் கொடுத்து வளர்த்ததுனால இந்த நிலைமையில இருக்கான். சரிப்பா, இனிமே அவன் பிரச்சனைக்கு வரமாட்டான். ரொம்ப நன்றி சார், தேங்க்ஸ் சார். சரி வாங்கப்பா, அவ அங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காள, அவளை போய் பாப்போம். சார், இப்ப தானே சொன்னாரு அவரு எங்க பிரச்சனைக்கு வரமாட்டேன்னு. டேய், உன் பிரச்சனைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்காண்டி அந்த பிள்ளைய விட்டுருவான்னு சொல்லல நானு. அந்த பிள்ளைய தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். அவன் மேல நான் உயிரியே வச்சிருக்கேன். நீ உயிரியும் வைக்க தேவையில்ல, ஒரு பாயில வந்துரும். ஆமா, இனி அந்த பிள்ளைய பின்னாடி சுத்தி பாரு, அப்ப இருக்கு. என் சொத்துல ஒரு பைசா தரமாட்டேன் சொல்லிட்டேன். அனாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுட்டு அப்படியே போயிருவேன். அப்பா, எவனோ ஒருத்தவங்களுக்காண்டி அவனுங்க முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் உங்க பையன் தானே, எனக்கே சந்தேகமா இருக்கு. அப்பனா வராத வீட்டுக்கு, சந்தேகமா இருக்குன்னா போயிட்டு ரோட்ல நின்னு பிச்சை எடு. அவன் இனிமே உங்க பிரச்சனைக்கு வரமாட்டான்ப்பா. அதையும் மீறி வந்தானா நான் பாத்துக்கிறேன், சரிங்களா? நீங்க உங்க வேலையை பாருங்க போயிட்டு. ரொம்ப நன்றி ரொம்ப சார். நன்றி சார். பரவாயில்ல, இருக்கட்டும்பா. சரிங்க சார், நாங்க அப்ப அப்படி கிளம்புறோம், நேரமாச்சு. ஏற்கனவே ஹாஸ்பிட்டலுக்கு வர தூக்கிட்டு போயிருக்காங்க, அங்க என்னாச்சுன்னு தெரியல சார். ம், சரி, அந்த பொண்ணை போய் பாருங்க. என் மேலயும் தப்பு இருக்கு. பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு பொண்ணையும் கேட்டிருக்கணும். நான் என் இஷ்டத்துக்கு பையனுக்கு மட்டும் பிடிச்சிருக்குன்னு உடனே அவங்க வீட்டுல பேசி சம்மதத்தை வாங்கிட்டாங்க அப்படின்னு நினைச்சு முட்டாள்தனமா காரியம் பண்ணிட்டேன். பிசினஸ்னு வரும்போது நான் எல்லா விஷயத்திலும் கரெக்டா தான் இருக்கேன். இவன் விஷயம்னு வரும்போது தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. எல்லாத்துக்கும் காரணம் அம்மா இல்லாத பையன் சொல்லி செல்லம் கொடுத்து வளர்த்ததுதான். சரிப்பா, உங்ககிட்ட சொல்லி என்ன ஆக போகுது. சரி, நீங்க கிளம்புங்க. சரி, ஓகே சார், நான் கிளம்புறோம். அப்பா, என்ன என்னப்பா, யாரோ ஒருத்தனுக்காண்டி என்ன இப்படி எடுத்தறிஞ்சு பேசுறீங்க நீங்க? யாரோ ஒருத்தனா இருந்தாலும் அவன் சொன்னது எல்லாமே கரெக்டா இருக்கு, அதனாலதான். அப்படி என்ன நியாயத்தை பாத்துட்டீங்க? என் சைடு இல்லாத நியாயத்தை அவன் சைடு நீங்க. உங்க பிள்ளைப்பா நானே, அதனாலதான் இவ்வளவு பொறுமையா இருக்கேன். பொண்ணுங்க விஷயத்துல எவனா இருந்தாலும் சரி, தப்பு பண்ணா கண்டிப்பா தண்டனை கிடைச்சே ஆகணும். அதை நான் ரொம்ப நம்புறவன், புரிஞ்சுதா? என் பையன்ற ஒரு காரணத்துக்காண்டி தான் நான் உன்னை அமைதியா இருக்கேன். இங்க பாருப்பா தம்பி, அவனுக்காச்சு என் பையன்ற ஒரு காரணம் இருக்கு. உனக்கெல்லாம் நான் அப்படி பாவ பட்சமே பார்க்க மாட்டேன்.
பொண்ணுங்க விஷயத்துல இந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு மேல 2 பேரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி களவாணித்தனத்தை பண்றதை விட்டுட்டு பிசினஸ் எப்படி பண்ணணும் எப்படி முன்னேற்றணும்னு சொல்லிட்டு பாருங்க. தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்ப அவனுங்க பண்ணதுக்கெல்லாம் அப்படியே விட்டுற சொல்றீங்களா? அப்படியே விடுறதுதான் உனக்கு நல்லது. இல்லனா நீ நடு ரோட்ல தான் நிக்கணும். என்ன எப்படி வசதின்னு பாத்துக்கோ. எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன். நீ வீட்டுக்கு போயிரு. தேவையில்லாம ஹாஸ்பிட்டலுக்கு போய் பிரச்சனை எல்லாம் பண்ணாத. புரிஞ்சுதா? அந்த பொண்ணை இதுக்கு மேல மறந்துரு. இப்ப எனக்கு உண்மையாவே அந்த பிள்ளைய பிடிச்சிருக்குப்பா. அது இதுக்கு முன்னாடி பண்ண ஃப்ராடு தனத்திலாம் நினைச்சு பாரு. அதனாலதான் அந்த பிள்ளை உன்னை விட்டு போச்சுன்னு சொல்லி. இனிமையாச்சும் மாத்திக்க பாரு. உன்கிட்ட நின்னு இங்க பேசிக்கிட்டு இருக்க முடியாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஷிட், என்னடா கார்த்தி உங்க அப்பா இப்படி சொல்லிட்டு போறாரு? இதோ இப்ப வந்துட்டு போனானுங்களே அவனுங்களாலதான். இப்ப என்னதான் பண்ண போற? அப்ப அவனுங்களை அப்படியே சும்மா விட்டுலாம்னு நினைக்கிறியா? சும்மா விடுறதா? இவ்வளவு பண்ணிருக்கானுங்க. என்ன ஜெட்டியோட ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கானுங்க. அவனுங்களை எப்படிடா சும்மா விடுவேன்? அவன் வீட்டையே என்ன பண்றன்னு மொத்தம் பாரு. அவனுக்கு நடக்கணும், ஆனா அது நான் தான் நடத்தணும்னு தெரியக்கூடாது. அந்த மாதிரி பண்றேன். என்னடா பண்ண போற? சொல்றேன் இரு. சிஸ்டர், உங்க டாக்டர் கிட்ட கேட்டு பேஷண்ட்டை பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களான்னு கேளுங்க. சார், நான் என்ன 10 கிலோமீட்டர் தூரத்துலயா இருக்கேன்? காதெல்லாம் கேக்குது. பேஷண்ட் எல்லாம் பார்க்கலாம் அலோவ் பண்ண முடியாது. ஆமா, ஐசியூல இருக்க பேஷண்ட்டை நீங்க நினைச்ச நேரத்துக்குலாம் போய் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. டாக்டர்னு சொல்றீங்க, இந்த காமன் சென்ஸ் கூடவா இல்ல? சிஸ்டர், அவங்க ஒன்றும் அந்த அளவுக்குலாம் சீரியஸாலாம் இல்லை. சீரியஸ்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டருக்கு தான் தெரியும். நானும் டாக்டர் தான். தெரியுது, நீங்க பண்றதெல்லாம் வச்சு பார்த்தா நீங்க எந்த மாதிரி டாக்டர்னு சொல்லிட்டு. அப்போ என்ன போலி டாக்டர்னு சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லவே இல்லையே சிஸ்டர். யாரையும் அவ்வளவு எல்லாம் பண்ணாதீங்க, புரிஞ்சுதா? அவங்களுக்கு கான்சியஸ் வர வரைக்கும் யாரும் உள்ள அலோவ் பண்ணாதீங்க. ஓகே சார். பைத்தியக்காரனா இருப்பான் போல. பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரிய மாட்டேங்குது. ஐயோ மேம், அப்பெல்லாம் சொல்லாதீங்க. அவரும் நல்லவர் தான். என்ன கரிசனா ரொம்ப இருக்கு? அப்பெல்லாம் இல்லை மேம். அவருக்கு ஒரு 4 months முன்னாடி ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த மேரேஜ் ஸ்டாப் ஆயிட்டு அந்த பொண்ணு கல்யாண நேரத்துல வேற ஒரு பையனை லவ் பண்றேன்ட்டு போயிட்டா. ஐயோ. ஆமா மேம். அதனாலதான் ராம் சார் அப்பத்துல இருந்து பொண்ணுங்க கிட்டயே பேசுறதே அவாய்ட் பண்றாரு. அவருக்கு பொண்ணுங்களை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. அதுக்குன்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்களும் அதே மாதிரியா? என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் கூட தான் 1008 பிரச்சனை. அதுக்குன்னு நான் எல்லாருக்கிட்டையும் அப்படியே நடந்துகிட்டு இருக்கேன். என்னதான் சொல்றதோ. சரி விடுங்க மேம். இது ரகு சார் கிட்ட அதெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் என்ன சின்ன குழந்தைய கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது? நீங்க எதுவும் சொல்லாதீங்க, சரிங்களா? ஓகே மேம். நான் உங்களுக்கு கான்ஷியஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட அப்டேட் பண்றேன் மேம். அப்ப போய் பாருங்க நீங்க. சரி ஓகே சிஸ்டர், நீங்க வேலையை பாருங்க. அக்கா, சொல்லு கார்த்தி. அப்ப பார்க்க முடியாதாக்கா? ஆமா, இதுல பார்க்க முடியாதான்னு கேள்வி வேற. நீ பண்ண வேலைக்கு இருக்கும் போது எல்லாரையும் அலட்சியப்படுத்துறது, இல்லாதப்போ வேணுக்குன்னே அவங்கதான் வேணும் அவங்கதான் வேணும்னு போயிட்டு பின்னாடியே தெரிய வேண்டியது. என்னதானோ இந்த காலத்து பிள்ளைங்க. ஐயோ, இவ வார ஒருத்தி கருத்தூசி போட்டு அவனை கொன்னுருவாப்புல. ரேஸ்மா, வாடா. எப்போ வந்த? அக்கா, நீங்க இவ்வளவு நேரம் கார்த்திக்கு கருத்தூசி போட்டுக்கிட்டு இருந்தீங்களே, அப்பவே வந்துட்டோம். என்னடா அவங்க 2 பேருக்கு நக்கலா? பின்ன என்னக்கா, நீங்க மட்டும் எங்களை சொல்றீங்க இந்த காலத்து பிள்ளைங்களை புரிஞ்சுக்க முடியல, இப்படி நடந்துக்குது அப்படி நடந்துக்குதுன்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு வயசு என்னக்கா? 80ஆக்கா? மச்சான், அது ஒண்ணும் இல்ல, அவ ஆன்டி ஆயிட்டால, அதான். யார பத்தி ஆண்டின்ற? வாயெல்லாம் உடைச்சிருவான் பத்துக்கோ. ஆமா, உன்னை விட ஒரு 2 வயசு 1 வயசு தான் பெரிய பொண்ணு நானு. அடி பாவி, எப்படி பச்சையா போய் சொல்ற? 1 வயசுதான் 2 வயசுன்னு டிஃபரெண்ட்னு எப்படி இப்படி முன்னால புழுவ முடியுது? ஏன் மச்சான் பொய்யா? பின்ன என்னடா மச்சான், இவதான் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது 32 வயசுன்னா, ரகுக்கு 28 அப்படின்னா, இப்ப என்னன்னா திடீர்னு என்னை விட 1 வயசு 2 வயசு தான் பெரிய பொண்ணுங்கிறா. அப்ப கோவம் வராத எனக்கு? அடுத்த மாசமா இல்ல அதுக்கு அடுத்த மாசமா மேடம்க்கு பர்த்டே வர வருது. ஆமா, இதுல வர மேடம் வந்து இவ்வளவு பேச்சு பேசுறாங்க. 33 வயசு ஆக போகுது மேடத்துக்கு. ஆமா, எனக்கு 33 ஆக போகுது. இவர் மட்டும் இளமையா அப்படியே இருப்பாரு. நீயும் கிழவனாக தானே போற? நான் அப்படி சொல்லவே இல்லையே, நான் கிழவன் ஆக போட்டேன்னு சொல்லி. இந்த மாதிரி நக்கல் பிச்செல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காது ரகு, கொன்னுரும் உன்னை. ஆமா, எல்லாரும் முன்னாடி என் வயசு சொல்றியா நீ? ஆமா, இவங்க பெரிய கிளியோ பற்றா, இவங்க வயசு சொல்லி எல்லாருக்கும் ரிஜிஸ்டர் பண்றாங்க. போமா. டேய். ஐயோ, அக்கா தம்பி சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஜெனிஃபருக்கு என்னாச்சு அதை சொல்லுங்க. அவ நல்லதா இருக்கா, எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன இங்க இருக்க சார் தான் ஒருத்தர் பார்க்க விட மாட்டேங்கிறாரு. சாரா? எங்களுக்கு தெரியாம எந்த சார் அது? ராம்குமாரா? அந்த சாரே தான். அவருக்கு ஐசியூல இருக்கிற பேஷண்ட்லாம் பார்க்க கூடாதான், நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுறாரு. நான் வேற அவசரப்பட்டு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி கட்டு போட்டு விட்டுட்டேன்னா அதுல வர கோவமாயிட்டார். ஏதாச்சும் சொல்லிட்டானோ? அப்படியெல்லாம் ஏதோ சொல்லல, இருந்தாலும் லைட்டா. அந்த பைத்தியக்காரன் எப்பவுமே அப்படிதான்க்கா, பொண்ணுங்க கிட்ட அப்படிதான் பேசுவான். ஒழுங்காவே பேச தெரியாது அவனுக்கு. ஓ, அவருக்கு பேச தெரியாது. சார் எப்படி பேசுவீங்க? ஷாலினி வரட்டும் சொல்றேன்.
ஐயோ அக்கா நீங்க வேற அமைதியா இருங்கக்கா. இப்பதான் சமாதானமா இருக்கு, அதுக்குள்ள பிரிச்சு விட்டுறாதீங்க. அந்த பயம் இருக்கணும். பயம்லாம் இல்ல, சும்மா நடிப்பு. ஓ அப்படியா? ஷாலினி பார்த்து கேட்டுக்கோமா. ஷாலினியா இல்ல. எதுக்கு இந்த நடிப்பு? சரி சரி ஓகே. அங்க ஒருத்த ஃபீலிங்ஸா உட்காந்துக்கிட்டு இருக்கான், நம்ம என்னன்னா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு நினைப்புல சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஐயோ ஆமா, மறந்துட்டேனா. சாரி கார்த்தி. பரவாயில்லக்கா இருக்கட்டும். என்னது அக்காவா? ஆமா, எல்லாரும் என்ன அக்கா அக்கானே கூப்பிட்டு எனக்கே அக்கா அப்படின்னு ஃபீல் ஆயிட்டு. சரி சரி இதுவும் நல்லாதான் இருக்கு. அத நீ சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லணும். ஆமா ஏன் காப்பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு, இருந்தாலும் ரொம்ப வயசான மாதிரி ஒரு ஃபீலிங். 33 வயசானா அப்படிதான் தெரியும். எனக்கு 32 தான் ஆகுது. இன்னும் 2 மாசம் தானே இருக்கு. 2 மாசம் இருக்குது, நீ அமைதியா இரு. ஆமா, என்கிட்ட சண்டைக்கு வரலன்னா உனக்கு தூக்கமே வராதாடா அன்னைக்கு ஃபுல்லா. சரி நம்ம சண்டே அப்புறம் வச்சுக்கலாம். சரி. கார்த்தி நீங்க வேணா போய் பாருங்க, நான் பேசிக்கிறேன் அவர்கிட்ட. உண்மையா ரகு, நான் போய் பேசவா? ஐயோ நீ போயிட்டு ஜெனிஃபரை பார்க்க சொன்ன, அவர்கிட்ட பேச சொல்லல. சரி. சரி போய் போய் பேசுங்க. இவன் என்னடா மச்சான் இவ்ளோ மக்கா இருக்கான், பாவம் ஜெனிஃபர் நிலைமை. இவனை எப்படி ஓகே பண்ணா? உன்ன ஷாலினி ஓகே பண்ணல அந்த மாதிரி. ஏன்டா அப்படி சொல்ற? நான் என்ன அவ்வளவு இதுவா இருக்கேன்? இதுல என்ன மச்சான் டவுட்? கன்ஃபார்ம் டே. கரெக்டா தான் சொல்றா ரகு. அக்கா உங்களை அவன் கூட சேர்ந்து கலாய்ச்சதுக்கு இப்ப நீங்க அவன் கூட சேர்ந்து என்ன மறுபடியும் பழி வாங்குறீங்களா? ஆமா அப்படிதான். அங்க என்ன பிரச்சனை நடந்தது, ஏது பிரச்சனை நடந்ததுன்னு எதுவுமே கேட்காம அவன் பாட்டு பெயின் இருக்கான். ஆதி, ஒரு சிலவங்களாம் அப்படிதான். எப்படிதான்? ஒரு சிலவங்களாம் அப்படிதான். அவங்களுக்கு லவ்வையும் சரி, கோவத்தையும் சரி, அன்பையும் சரி, எந்த ஒரு எமோஷனலையும் எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. ஆனா அவங்க பிடிச்சவங்களுக்காண்டி என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆனா இவன் அதையும் பண்ண மாட்டேங்கிறானே. சரி விடு, அவன் அப்படிதான் அப்படின்னா அவன் அப்படிதான். அதுக்கு போட்டு அவனை குறை சொன்னா மட்டும் மாறிடுமா என்ன? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவளுக்கு அவனை பிடிச்சிருக்கு, அவனுக்கும் அவளை பிடிச்சிருக்கு. அவங்க 2 பேருக்கும் ஒத்து போகும் அப்படின்னா அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்க போறாங்க. அவ்வளவுதான். இதுல நடுவுல போயிட்டு நம்ம கருத்து சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. ரகு அதெல்லாம் இருக்கட்டும், அங்க என்ன நடந்துச்சு அத சொல்லு. நீ வேற செம்ம தலைவலி. காஃபி குடிச்சிட்டு சொல்றேன், வா போவோம். சரி வா. என்ன தைரியம் இருக்கணும் உனக்கு? இந்த மாதிரி பண்ணிட்ட என்னை விட்டுட்டு போயிடலாம் நினைச்சியாடி நீ? பைத்தியம், ஏன்டா இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்க? சின்ன வயசுல எனக்கு ஒரு சின்னதா அடிபட்டுச்சு. அப்பயும் சரி இப்படிதான் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன். அப்பயும் சரி இப்பவும் சரி, மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்க. கொஞ்சமாச்சும் மாறுடா, ஏன்டா அப்படி இருக்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு அழுக வருதுன்னு அழுகுறேன். ஏன் ஆம்பளைங்க அழுக கூடாதுன்னு எதுனா சட்டம் இருக்கா என்ன? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் அழுவதான் செய்வேன், என்ன பண்ணுவா? ஐயோ கடவுளே, உன்னை வச்சுட்டு நான் என்னதான் பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. ஏன்டா இப்படி இருக்க நீ? எப்படி இருக்கேன்? நல்லா தானே இருக்கேன். ஏன் நல்லா இல்லையா? இப்படி அழுதுகிட்டு இருந்தா வச்சுக்கோ, பாக்குறதுக்கு சகிக்கல. தயவு செஞ்சு அழுகாத. உன் மூஞ்ச நார்மலாவே பார்க்க முடியாது. இப்படி அழுதுகிட்டு இருந்தா எப்படி பாக்குறதா நானே? நீ ஏன் பாக்குற? நீ ஒண்ணு பாக்க தேவையில்ல. நான் வேண்டான்னு சொல்லிதுன்னு கையை எடுத்துட்டு சூசைட் பிளான் பண்ண. போ, அப்படியே போடி போ. ஐயோ கடவுளே, சின்ன குழந்தையாடா நீ? இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்க. கொஞ்சமாச்சும் ஆம்பளை மாதிரி நடந்துக்கோ. அடிப்பட்டு நானும் இங்க படுத்துக்கிட்டு இருக்கேன் தைரியமா, நீ என்ன உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? எனக்கு தாண்டா நீ ஆறுதல் சொல்லணும், உனக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி இருக்கு. ஐயோ என் வாழ்க்கைய நினைச்சு எனக்கே பயமா இருக்கு. என்னடா அழுதுகிட்டே இருக்க? அழுவாதான்னு சொல்றேன்ல கண்ணத்தோட. நான் அப்படிதான், நான் அழுவதான் செய்வேன். என்ன செய்வா? ஏன் லூசி, அழுவாதடா. யாராச்சும் பார்த்தா என்னடா நினைப்பாங்க? என் மானமே போயிரும். இப்படி அழு முடிஞ்ச கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. நீ ஒண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்க தேவையில்ல, நான் இருந்தாலும் அழுவேன். சரி கல்யாணம் பண்ணிக்கல, அப்புறம் எதுக்கு அழுவுற? நான் என்ன அழுவணும்? அழுவுறேன், அதுவா தண்ணி வருது. நான் என்ன பண்றது? நீ என்ன விட்டு போவத, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. நானும் என்ன? நானும் இல்லைன்னா செத்துருவேன் அதானே? ஆமா. ஆமா. இதோட எத்தனை வாட்டி சொல்ற தெரியுமா? நீ வண்டியில வரும்போதெல்லாம் மடியில போட்டு நானும் செத்துருவேன் நானும் செத்துருவேன் நானும் செத்துருவேன் ஏன்டா சொல்லிக்கிட்டே வந்த? உனக்கு எப்படி கேட்டுச்சு? நான் சொன்னது நீ கான்சியஸ் இல்லாம தானே இருந்த. உனக்கு எப்படி கேட்டுச்சு? ஐயோ தயவு செஞ்சு அழுவாத. இப்ப நீ அழுதன்னு வச்சுக்கோ, நான் பேசவே மாட்டேன் உங்ககிட்ட, பரவாயில்லையா? ஜெனிஃபர் தப்பான நேரத்துல வந்துட்டேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே சாரி. டேய் பைத்தியம், வெளிய போடா. சரி சரி வெளியே போறேன். ரேஷ்மா அக்கா அவனை பாக்கணும்னு சொன்னாங்க, வெளியே இருக்காங்க, கூட்டிட்டு வரேன். சரி வா. கார்த்தி அழுகாத கார்த்தி. ஏன் கார்த்தி இப்படி பண்ற எல்லாரும் முன்னாடியும்? ப்ளீஸ் அழுகாத. ஏன் நான் அழுகக்கூடாது? இங்க பாரு கார்த்தி, எந்தி வந்தான்னு வச்சுக்கோ, நான் அப்படி கொன்னுருவேன். அழுகாதன்னு சொல்றேன்ல. சின்ன பிள்ளையோட நீ அழுதுகிட்டு இருக்க உட்காந்து பொண்ணு மாதிரி. ரகு என்னடா இவன், என்னடா சின்ன பிள்ளை மாதிரி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான் உள்ள உட்காந்து. இவெல்லாம் செட் ஆக மாட்டான் மச்சான், செட் ஆக மாட்டான். என்னடா சொல்ற? அழுதுகிட்டு இருக்கானா?
ஆமாக்கா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான் சின்ன பிள்ளை மாதிரி அவகிட்ட. நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நீங்க பண்ணனா அப்படி இப்படின்னு உட்காந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான். இவன் எப்படிக்கா? டேய் என்னடா? பின்ன என்னக்கா இவனை போய் லவ் பண்ணி வச்சிருக்கா? ஏன் ஆம்பளைங்களா அழுக்கூடாதா என்ன? அப்படி இல்ல, இருந்தாலும் ஒரு கெத்து வேண்டாமா? இந்த மண்ணாங்கட்டி கெத்துலாம் உனக்கு பிடிச்ச பொண்ணு கிட்டலாம் இந்த கெத்துலாம் இருக்காது. ஏன் ரகுவே நிறைய வாட்டி அழுது நான் பாத்திருக்கேனே. ரகு லைட்ட மச்சான் அப்பப்போ. என்னடா சொல்ற? ஏன் நீ அழுவுல? ஷாலினிக்கு ஒண்ணு அப்படின்னா அந்த மாதிரி தான். நம்மளுக்கு பிடிச்ச பர்சனுக்கு ஒண்ணுன்னா அழுக வரதான் செய்யும். ஆமா, அதெல்லாம் போட்டுக்கிட்டு கிண்டல் பண்ணக்கூடாது. சரி வாங்க உள்ள போவோம், சொல்லிட்டு தான் வந்தேன். ஆமா, அவ அழுகுறான்னு நீ எப்படி பார்த்த? எப்பயும் போல உள்ள போயிட்டேன். உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், யாராச்சும் உள்ள பர்சனலா பேசிக்கிட்டு இருப்பாங்க, உனக்கு அறிவே இல்லையாடா? அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது சடக்குன்னு இப்படிதான் உள்ள போவியா? இல்லடா நம்ம ஜெனிஃபர்னு சொல்லி போயிட்டேன். இவன் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான்னு யாருக்கு தெரியும்? ஷோ சரி வாங்க சண்டை போடாதீங்க. கொஞ்சம் கூட அறிவே இல்ல மச்சான் உனக்கு. சாரி திட்டாதடா. கார்த்தி அழுகாதடா. ப்ரோ பின்னாடி திரும்பி அழுதாலும் தெரியுது. டேய் ஆதி எரும மாடு, அவர் கிண்டல் பண்ண வந்தன்னு வச்சுக்கோ சாவடிச்சிரும் உன்னை. என்னடா நினைச்சிட்டு இருக்க? லூசே கிண்டல் பண்ணல லூசே, அவர் உண்மையாவே அழுதுட்டு இருக்காரு திரும்பி. கார்த்தி அழுகாத கார்த்தி, ஏன் கார்த்தி இப்படி அசிங்கப்படுத்துற? ஜெனிஃபர் அழுகட்டும் விடு. அவருக்கு அவரோட எமோஷன்ல எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல, அழுக மூலியமா தான் அவர் எக்ஸ்பிரஸ் பண்றாரு. அத கூடவா உன்னால புரிஞ்சுக்க முடியல? அக்கா என்னதான் இருந்தாலும் எல்லாரும் முன்னாடியும் நீ சொல்றது கரெக்ட் தான். இருந்தாலும் அவர் கோவத்தை அவளை அப்படிதான் எக்ஸ்பிரஸ் பண்றாரு, விடு. கார்த்தி இன்னும் எவ்வளவு நேரம் தான் அழுதுகிட்டு இருப்பீங்க? நான் அழுவலக்கா. கார்த்தி குரல்லே தெரியுது கார்த்தி நீ தேம்பி தேம்பி அழுவுறன்னு. ப்ளீஸ் கார்த்தி அழுவாத, இது ஹாஸ்பிட்டல். யாராச்சும் வந்து பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க?